அனைவருக்கும் வணக்கம். வளர்ந்த பாரதத்தை நோக்கி நகர்வோம். அதற்கான முதல் படி. இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, மத்திய பட்ஜெட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அடுத்த 20 ஆண்டுகள் இவங்க நாட்டை எப்படி நகர்த்த போறாங்க அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்ச முதல் நாள், அதாவது February 1, 2026 அந்த நாள் ஒரு நல்ல நாள். நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி நல்ல நாள் பார்க்குற மாதிரி இந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்ச முதல் நாள் நல்ல நாளாவே அமைஞ்சிருக்கு. அந்த நல்ல நாள் என்ன அப்படின்னா, குரு பூர்ணிமாவும் அதே நாள் தான், தைப்பூச திருநாளும் அதே நாள் தான். அது மட்டும் இல்லாம இந்திய கவிஞர் ஒருவரோட பிறந்த ஆண்டும் அன்றைக்கு தான். அவரோட பேர் என்ன அப்படின்னா குரு ரவிதாஸ். அவரோட 649th பர்த் ஆனிவர்சரியை நம்ம மத்திய கவர்மெண்ட் கொண்டாடி இருக்காங்க. இந்த பட்ஜெட்ல மெயினா ஃபோக்கஸ் பண்றது எது அப்படின்னா, ஆத்ம நிர்பார், அதாவது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, சுயசார்பு தன்மை. நாம மற்றவங்களை நம்பி வாழாம நம்ம நாட்டோட உற்பத்தி பொருட்களை நம்பி வாழணும். அதுக்கு ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும். அதுதான் சுயசார்பு தன்மை. நாம நம்மளை நம்பணும், மற்ற நாட்டை நம்பி இனியும் இருக்க முடியாது. அதுக்காக வளர்ந்த பாரதத்தை நோக்கி சில முயற்சிகளை எடுக்கிறாங்க. அஸ் அ க்ரோயிங் எக்கனாமி, நம்ம ஒரு வளரும் பொருளாதாரத்துல இருக்கிறோம். இப்போ 4th லார்ஜஸ்ட் எக்கானமியா நம்ம இருக்கோம். அப்போ அடுத்து 3rd, 2nd டாப் அப்படி போகிறதுக்காக இவங்க சில முயற்சிகளை எடுக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம க்ரோயிங் எக்கனாமியை மேலும் வலுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உலக சந்தைகளோட கைகோர்க்க தெரியணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும். மேலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அட்ராக்ட் பண்ண தெரியணும். முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள் இங்கே வந்து அதிகம் பண்ணணும். அப்போ தான் நம்ம இன்னும் வளருவோம். அப்போ தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்கானமியாக நம்ம மாற முடியும். அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. இதில் பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2 பிரிவுகள் இருக்குது. பார்ட் ஏ பிரிவுகளில் என்ன அப்படின்னா, இவங்க மெயினாக ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்கனாமியை நோக்கி நகர்றது. 2வது அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, அடித்தட்டு மக்களை மேலே கொண்டு வருது. யார்? ஃபார்மர்ஸ், எஸ்சி, எஸ்டிஸ், நோமேட்ஸ், அதாவது நாடோடிகள், அதுக்கப்புறமா ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், இவங்களெல்லாம் மேலே கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்க போகிறாங்க அடுத்த 20 ஆண்டுகள். ஏன்னா வளர்ந்த பாரதத்தை நோக்கி நம்ம நகரணும். அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3 கர்த்தவியா, அதாவது 3 டியூட்டியை இவங்க 3 கடமையை செய்ய போகிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, முதல் கடமையை அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 7 செக்டர்ஸில் எக்கனாமிக் குரோத்தை கொண்டு வரணும். அடுத்தது 2வது என்ன அப்படின்னா, மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும். 3rd கர்த்தவியா என்ன அப்படின்னா, சப்கா சாத் சப்கா விகாஸ், அதாவது அனைவருக்கும் எல்லாம், எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுதான் 3rd கர்த்தவியா. இப்போ நம்ம முதல் கர்த்தவியில் இருக்கக்கூடிய அந்த 7 செக்டர் என்னென்ன அப்படின்னு சொல்லி சுருக்கமாக பார்த்துடலாம். பயோஃபார்மா சக்தி, அதாவது ஹெல்த் கேரில் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வரணும். அதுக்கு ஒரு 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன்ஸ் 1.0 ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து 2.0 போக போகிறாங்க. இதுக்காக ஒரு 40,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது சிப் மாதிரி பொருட்கள் தான். அப்போ அதில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணணும், இன்னும் அட்வான்ஸாக நம்ம யோசிக்க தெரியணும், அதுக்கு ட்ரைனிங் சென்டர் வேணும், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸாக மாற்றணும். அதுக்காக இவங்க 40,000 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன, இசிஎம்எஸ். அது என்ன அப்படின்னா, நாம் இந்த எலக்ட்ரானிக் பொருட்களெல்லாம் வந்து வெளிநாட்டை நம்பி இல்லாமல் நம்ம நாட்டில் உற்பத்தி 2030க்குள்ள நம்மளோட உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அதுக்காக இவங்க ஒரு 40,000 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் கெமிக்கல்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு வெளியிருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ரெடியூஸ் இம்போர்ட், இறக்குமதியை கம்மி பண்ணிட்டு நம்மளோட ஏற்றுமதியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு 3 டெடிகேட்டட் கெமிக்கல் பார்க்ஸை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அது எந்தெந்த மாநிலம்னு என்னன்னு தெரியல. அதனால் கெமிக்கல் ப்ராடக்டை இங்கே வந்து அதிகப்படுத்த முடியும். அடுத்தது ரேர் எர்த் காரிடார்ஸ், அதாவது மினரல் ரிச் ஸ்டேட்ஸ், ஒடிசா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, இங்கெல்லாம் வந்துட்டு இந்த மோனசைட் அதிகம் கண்டுபிடிச்சிருக்கறனால அதை எடுத்து இந்த மைனிங், ப்ராசஸிங், ரிசர்ச் பண்ணுறதுக்கு, உற்பத்தி பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு ரேர் எர்த் காரிடார்ஸ் அமைக்க போகிறாங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே. அடுத்தது ஸ்ட்ராங் கேபிட்டல் கூட்ஸ், அந்த கெப்பாசிட்டியை நம்ம நாட்டுக்குள்ளே அதிகப்படுத்தணும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு மெஷின்ஸ், ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு மெஷினு குவாலிட்டியாக இருந்தால் தான் ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்த முடியும். அதுக்காக இப்போ இந்த கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்க்கெலாம் ஒரு 10,000 crore வந்து இவங்க ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக டெக்ஸ்டைல் செக்டர், அதாவது ஜவுளித்துறை. இதில்
லேபர் இன்டென்சிவ் டெக்ஸ்டைல் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது என்ன லேபர் இன்டென்சிவ், கேபிட்டல் இன்டென்சிவ் அப்படின்னா, லேபர் இன்டென்சிவ் அப்படின்னா அதிகமான லேபர்ஸ் இருப்பாங்க, அங்கே லோ டெக்னாலஜி. அதுவே கேபிட்டல் இன்டென்சிவ் அப்படின்னா அந்த இடத்துல ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, அங்கே வேலையாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருப்பாங்க. அப்போ இதில் யாரை ஃபோக்கஸ் பண்ணணும்? லோ இன்டென்சிவ் டெக்ஸ்டைல் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணணும். வேலையாட்கள் அதிகமாக இருக்கிறவங்கள நம்ம இப்போ அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்த பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் காதி கிராஃப்ட், ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட், அதாவது இந்த கைவினை பொருட்கள், கைத்தறியில் நெய்கிறது, கதர் துணி, இந்த மாதிரி இதை வந்து நம்ம உலக அளவில் அதுக்கான வர்த்தகத்தை எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக சில ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சமத் 2.0, அதாவது என்ன அப்படின்னா டெக்ஸ்டைல் செக்டரை மாடர்னைஸாகவும் அப்கிரேடும் பண்ணணும், அதுக்கு முயற்சி செய்ய போகிறாங்க. அதே போல் மெகா டெக்ஸ்டைல் பார்க் அமைச்சு இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதே போல் ஸ்போர்ட்ஸ் கூட்ஸில் நம்மளால் வந்து இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதுலேயும் நம்மளால் நிறைய புது இன்னோவேட்டிவ் டிசைன்ஸ்லாம் நம்ம அதில் கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஊக்கமளிக்கிறதுக்காக இவங்க அதுக்கும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அடுத்தது சாம்பியன் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சாம்பியன் எஸ்எம்இஸ். அதாவது இதுக்கு நிறைய ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கடன் உதவி கொடுத்து அந்த துறையை மேம்படுத்த பார்த்தாங்க. இந்த டைம் என்ன அப்படின்னா ஈக்விட்டி சப்போர்ட், அதாவது ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் மாதிரி ஒரு 10,000 crore ஒதுக்கியிருக்காங்க உதவுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் லிக்விடிட்டி சப்போர்ட்டும் கிடைக்க போகுது, அதாவது ஃபண்டு ரொட்டேஷன் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட், அதாவது எப்படி அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூஷனோட சில கோர்சஸை கண்டக்ட் பண்ணி ப்ரொஃபஷனல்ஸை உருவாக்க போகிறாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2021 2000 கோடி வந்து எதுக்கு ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னா மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்காக ஒதுக்குனாங்க. அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதாவது உள்கட்டமைப்பு, இந்த ரோடு, பிரிட்ஜஸ், இந்த மாதிரி உதவிக்காக ஒரு 12.2 லட்சம் கோடியை ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 11.2 லட்சம் கோடி. இந்த டைமு மொத்த பட்ஜெட் ஒரு 53.47 லட்சம் கோடியில் 12.2 லட்சம் கோடியை உள்கட்டமைப்புக்காகவே இவங்க ஒதுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்டு, அதாவது இப்போ ஏதாவது லாஸ் ஆகுது அப்படின்னா லெண்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பார்சியல் அமௌண்ட்டை அவங்க பே பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பே பண்ணுவாங்க. சிட்டி எக்கனாமிக் ரீஜியன், சிட்டி அப்படிங்கிறது வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒதுக்க முடியாது. அதை மேலும் வந்து அந்த டெம்பிள் இருக்கக்கூடிய டவுன்ஸு, Tier 2 Tier 3 சிட்டிஸில் முக்கியமான சிட்டிஸ்லாம் இருக்கும். அதில் வந்து இன்னும் நம்ம அதோட மாடர்னைஸ் பண்ணணும், அதை அப்கிரேட் பண்ணணும், இந்த டெம்பிள் இருக்கக்கூடிய டவுன்லாம். அதுக்காக வந்து ஒரு 5000 கோடியை இந்த சிட்டி எக்கனாமிக் ரீஜியனுக்கு பெர் சிஆர் இவங்க 5000 கோடியை ஒதுக்குறாங்க. ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ், அதாவது நமக்கு டைமும் சேவ் ஆகணும், அதே போல் வெளியிலிருந்து வரவங்க ஒரு இடத்துக்கு இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எவ்வளோ குயிக்காக போக முடியுமோ ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மாதிரி அந்த துறையை மாற்ற போகிறாங்க. எப்படி அப்படின்னா ஹை ஸ்பீட் ரயில் எங்கேருந்து எங்கே, நம்ம தமிழ்நாட்டில் 2 இருக்குது, மொத்தமாக 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸை கொண்டு வராங்க. ஒன்று மும்பை டு பூனே, பூனே டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை, ஹைதராபாத் டு சென்னை, டெல்லி டு வாரணாசி, வாரணாசி டு சிலிகுரி, இந்த மாதிரி ஒரு 7 இதுக்கு. அப்போ நம்ம இதில் வந்துட்டு சென்னை டு ஹைதராபாத், சென்னை டு பெங்களூர் 2 காரிடார்ஸ், ஹை ஸ்பீட் காரிடார்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் இந்த ஸ்டேட்டோட கேபிட்டலிருந்து அந்த ஸ்டேட்டோட கேபிட்டலுக்கு நம்மளால் போக முடியும். அது எந்த அளவுக்கு நமக்கு டைம் சேவ் பண்ணும், எவ்வளோ பல வேலைகளை எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். ஃபைனான்சியல் செக்டார், ஃபைனான்சியல் செக்டாரில் ஆல்ரெடி நிறையா சீர்திருத்தங்களை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பேங்கிங் செக்டார் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வில்லேஜ் கிராமத்துலேயே வந்துட்டு ஒரு 98% மேலே அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்பிஎஃப்சி அதுக்கும் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ இது வந்து ரெண்டுமே பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி. என்பிஎஃப்சி அப்படின்னா நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனிஸ், இவங்க ரெண்டுமே இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, வளர்ந்த பாரத்தை நோக்கி இவங்க சில கமிட்டிஸ்லாம் இது பண்ணி வளர்ந்த பாரத்தை நோக்கி இவங்க நகர்த்த போகிறாங்க அவங்களோட துறையை. அதில் நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 2 செக்டர் அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. முதல் ஸ்டெப்பாக அது என்ன அப்படின்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இன்னொன்று ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன். முதல்ல அதை எடுத்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.